விழுப்புரம் ரயில் நிலையத்தில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து மனநல காப்பகத்தில் சேர்க்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இவர்களுக்கும் நமக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அதாவது இவர்கள் யார் என்று நமக்கும் தெரியாது, இவர்கள் யார் என்பது அவர்களுக்கே தெரியாது. எங்கோ பிறந்து எங்கெங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட இவர்கள் சபிக்கப்பட்டவர்களா? விழுப்புரம் ரயில் நிலையத்தில் சுற்றித் திரியும் இவர்களுக்கு நாளைய பொழுது எங்கு விடியும் என்பது தெரியாது. எங்கிருந்தோ இங்கு வந்தவர்கள் நாளை எங்கு செல்வார்களோ தெரியவில்லை. இவர்களுக்கு முதல் எதிரி பசி. பல நாட்கள் உணவின்றி வாடும் இவர்களுக்கு ஒரு சில தான பிரபுக்கள் தான் உணவு வழங்குகின்றனர். இரவு நேரங்களில் விழுப்புரம் ரயில் நிலையத்திற்கு வந்து சேரும் ரயில்களில்தான் இவர்களுக்கு உறக்கம். ஒருவேளை ரயில் காலையில் புறப்பட்டு சென்று விட்டால் எங்கு இறங்குகிறார்களோ அங்கு இறங்கி அப்புறம் என்ன, நாடோடி வாழ்க்கைதான். விழுப்புரம் ரயில் நிலையத்தில் மட்டும் எத்தனையோ மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் உலவுகின்றனர். இவர்களுக்கு சமூக விரோதிகளின் அச்சுறுத்தல்களும் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கெல்லாம் விடிவு ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் சென்ட்ரான ரயில்வே ஸ்டேஷன். ஸோ சென்னையிலேருந்து திருச்சி போகிற வழியில் இருக்கும் ஒரே ஒரு சென்ட்ரான இருக்கக்கூடிய ஸ்டேஷன் விழுப்புரம் ஸ்டேஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா மென்டலி டிசபிள்னு சொல்லுவாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டோர். இவர்கள் வந்து சென்னையிலேருந்து ஏறுறாங்க. விழுப்புரம் ஜங்ஷன் மெயின் ஸ்டேஷன்றதால இந்த இடத்துல நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜிஓஸ் இருக்குது, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏதாவது முயற்சி பண்ணி இந்த மக்களுக்காக ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் மாதிரி வச்சு விழுப்புரம், முக்கியமாக விழுப்புரம் ஜங்ஷனில் வச்சு அந்த மக்களுக்காக பாதுகாக்கும் வகையில் அவங்க பண்ணலாம். மனநோயாளிகளாக வாழும் இவர்களுக்கு அரசோ தனியார் தொண்டு நிறுவனங்களோ உதவி செய்ய வேண்டும் என்பது பயணிகளின் வேண்டுகோள். காரணம், ஒரு சிலர் ரயில்களில் அடிபட்டு உயிரிழக்கும் சம்பவங்களும் இங்கு அடிக்கடி நிகழ்கிறதா. பாம்பே வண்டி டெல்லி வண்டி வருதுங்க. அதில் வந்து ஊனமுற்றவர்கள் மற்றவங்களாம் ஏற்றி விட்டுறாங்க. அதேமாரி மூளை வளர்ச்சி இல்லாதவங்களாம் ஏற்றி விட்டுறாங்க. அவங்களுக்கு பாவம் எந்த பாதுகாப்பும் இல்லை. சில டைமில் வந்து அவங்களுக்கு தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஆகி போகுது. சிலர் அதுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பாதுகாப்பு கொடுத்து ஏதாவது அவங்கள வந்து நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலு மற்றபடி ஏதாவது அவங்களுக்கு சேர்க்க முன்னாடி. மொழி, இனம், மதம் இவற்றால் இவர்களை அளவிட முடியாது. காரணம், இவர்கள் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். உறவுகளால் கைவிடப்பட்டு நிர்கதியாய் வாழ்க்கையை தொலைத்து ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர்களது உயிருக்கு மதிப்பு எவ்வளவு? பொதுமக்களின் கோரிக்கைகளை அரசு ஏற்குமா? தந்தி செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து கோபிநாத்.